வெல்கம் டு நேஹா ஸ்டே அவுட். இன்னைக்கு சூப்பரா சாட்டர்டே வந்து நம்ம ஃபேமிலியா ஸ்னோ டியூபிங் போறோம். இப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஸ்னோ டியூபிங் போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருக்கோம். எப்படி எக்ஸைட்டடா இருக்கும், அங்க போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெளியில பார்த்தோம் அப்படின்னா வந்து -6°C இருக்கு. அதனால வந்து பக்காவா ரெடியா இருக்கும். உள்ள ஒரு டாப்ஸ் போட்டு, அதுக்கு மேல ஸ்வெட்டர் போட்டு, அதுக்கு மேல ஜாக்கெட் போட்டு, அதே மாதிரி லெக்குக்கும் சரி லெக் வார்மர்ஸ் எல்லாம் போட்டு, அதுக்கு மேல பேண்ட் போட்டு பக்காவா ரெடி ஆகி தான் வந்து நம்ம இன்னைக்கு வெளியில போறோம். இது என்ன பார்த்தோம்னா வந்து ஹேண்ட் வார்மர்ஸ். நானும் யூஎஸ்ல 10 இயர்ஸ்க்கு மேல இருக்கேன். எனக்கு இப்பதான் இந்த ப்ராடக்ட் பத்தியே தெரியும். இது வந்து ஹேண்ட் வார்மர்ஸ். இதே மாதிரி வந்து லெக் வார்மர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாடி வார்மர்ஸ், ஏன் ஹெட் வார்மர்ஸ் கூட இருக்கு. அதெல்லாம் எனக்கு இப்போ ரீசெண்டா தான் தெரியும். இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுச் இருக்கும். இதுக்குள்ளே வந்து இது நம்ம அப்படி நல்லா அப்படியே ஷேக் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஆக்டிவேட் ஆகும். இந்த கவருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பார்த்தோன்னா அப்படியே தான் இருக்கும். ஒன்ஸ் வந்து வெளியில் எடுத்து நம்ம அப்படியே ஷேக் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து இது வந்து லைக் ஜெல் மாதிரி ஆயிடும். இப்போ வந்து லைக் பவுடர் மாதிரி நமக்கு தெரியுது. இது வந்து நல்லா வந்து வார்ம் ஆயிடும். அப்படியே வந்து நம்ம கையில் வச்சுக்கலாம். பொதுவாக நம்ம குளிரில் போகும்போது பார்த்தோன்னா வந்து கை, கால் அண்ட் ஃபேஸ் தான் பார்த்தோன்னா ரொம்ப குளிரும். லைக் வந்து பயங்கரமாக என்ன சொல்கிறது, ரொம்ப சில்லுன்னு ஆகிடும். நம்மளால் வந்து நடக்க கூட முடியாது. கால் ஏதோ டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதை வந்து அந்த டைமில் வந்து ஷூக்குள்ளே நம்ம வந்து வச்சுக்கலாம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு. அதே மாதிரி கையிலையும் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த சில்னஸ்லாம் போய் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே வந்து சூடாயிடுச்சு பாருங்க. இது நான் கொஞ்ச நேரம் கூட ஆகலை, ஒரு நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே வந்து சூடாயிடுச்சு. விண்டர்ல வெளியில கிளம்பும் போது பார்த்தோம்னா இது ஆளுக்கு 2 எடுத்து நான் வந்து பேக்ல வச்சிருப்பேன். எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்னோ டியூபிங் போகிறதுக்கு பார்த்தோன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி தான் போகணும். பக்கத்து ஸ்டேட்டுக்கு வெஸ்ட் விர்ஜீனியாவுக்கு வந்து நம்ம போகிறோம். நம்ம ஏரியாவில் வந்துட்டு பார்த்தோன்னா ஸ்னோ டியூபிங் கிடையாது. நமக்கு பக்கத்தில் ஃபிலடெல்பியா அண்ட் மேரிலேண்ட், வெஸ்ட் விர்ஜீனியா இந்த மாதிரி நம்மளோட நெய்பர்ஹுட் ஸ்டேட்டில் தான் வந்துட்டு ஸ்னோ டியூபிங் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம போகிறோம். இன்னொன்று சொல்லணும்னா இந்த ஸ்னோ டியூபிங் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். ஏன் அப்படின்னா வந்து இது வின்டர்ஸ் டைமில் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா டைம்லையுமே வந்து ஸ்னோ பெய்கிறது கிடையாது. ஸோ வந்து இவங்க ஸ்னோவை வந்து உருவாக்குவாங்க. அதனாலேயே வந்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ நமக்கு 3 பேருக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு $280 நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நம்ம ஊர் காசுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஆயிருக்கும் இன்றைக்கி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இது எப்போவுமே ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இது சீசனுக்கு நடக்கிறதுனால பார்த்தோன்னா டிக்கெட்ஸே வந்துட்டு நிறைய வாட்டி நமக்கு கிடைக்காது. இன்றைக்கி லக்கீலி வந்து நமக்கு சேம் டே 3 டிக்கெட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. சரி ஓகே இன்றைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தான் பிளான் பண்ணி நம்ம வந்து கிளம்பிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளான் பண்ணி போகலான்னு நினச்சிருக்கோம். பட் அந்த டைமில் வந்து டிக்கெட்ஸ் அவைலபிளாகவே இல்லை. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிக்கெட்ஸ்லாம் மூவ் ஆகிடும். ஸ்லோப்ஸ்லாம் இங்கேருந்து பார்க்குறதுக்கே தெரியுது பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக மரம் எல்லாமே வந்துட்டு ஸ்னோவே இல்லாமல் அந்த இடத்துல மட்டும் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் அவங்க வந்து நைட்டு வந்து ஸ்னோ வந்து அவங்களே வந்து உருவாக்குவாங்க. அதனாலே பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். வின்டர் சீசனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹார்ட்லி ஒரு 3 டைம்ஸ் இல்லைனா 2 டைம்ஸ் தான் வந்து ஸ்னோ பெய்யும். அதனாலே வந்து இவங்களே ஸ்னோ வந்து உருவாக்குவாங்க. இன்னொன்று என்னென்னா டெம்பரேச்சர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து இவங்களால வந்து ஸ்னோவை ஹோல்ட் பண்ண முடியும். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தது அப்படின்னா வந்து மெல்ட் ஆயிரும். அப்படிங்கிறதுனால பார்த்தோன்னா இது வந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்கும். பொதுவாக வந்து மார்ச் மிட் சில இடங்களில் இல்லை ஹில் ஏரியா மாதிரி இருக்கிற இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு வைக்க மாட்டாங்க. அவங்க நினச்சா கூட வைக்கவும் முடியாது. ஏன்னா வெதர் வந்து சப்போர்ட் பண்ணாது அவங்களுக்கு. நம்ம வந்து இப்போது என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம டிக்கெட்ஸ் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அண்ட் ஆன்லைன்லேயே வந்து செக்இன் பண்ணிட்டோம். உள்ளே போய் ஒரு சிம்பிள் ப்ராசஸ் மட்டும் இருக்குது. அதை முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த க்ரீனாக ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்குல்ல, அந்த வழியாக தான் நம்ம இறங்கி போக போகிறோம். நம்மளோட காரை பார்க் பண்ணுறதுக்கு இடமே கிடைக்கல, அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. கரெக்டாக நம்ம லக்கிலி பார்த்தோன்னா ஒருத்தவங்க காரை வெளியில் எடுத்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பிளாக் பண்ணி நம்ம வந்து பார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம உள்ளே போக போகிறோம். போய் அங்கே ஒரு சின்ன ப்ராசஸ் முடிச்சுட்டு நம்மளோட சேஃப்டி வீடியோஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்லோப்புக்கு போக போகிறோம். உள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து குட்டியாக ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி இருந்தது. அங்கேயே வந்து ஜாக்கெட்ஸ், க்ளவுஸு, சன்கிளாஸஸ் அந்த மாதிரியான நெசசரி ஐட்டம் நமக்கு வந்து ஸ்னோ டியூபிங்க்கு வந்து என்னெல்லாம் தேவையோ, குளிருக்கு எந்த மாதிரி ஐட்டம்லாம் தேவையோ அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் இங்கே தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ ராஜ் வந்து ஹேட் வாங்கிக்கிட்டாங்க. ஸ்னோ டியூபிங்க்கு வந்து ரெடி ஆகியாச்சு. நம்ம ஆல்ரெடி செக்இன் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. நம்மளோட டைம் வந்து 6:30க்கு முடியுது. ஸோ அதை எழுதி நமக்கு ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு இப்போ சேஃப்டி வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்ப போகிறோம். Be 36 inches or taller to snow tube.
and parents are responsible for their children at all times. It is your responsibility to understand the waiver and all snow riders rules. There is risk involved with snow tubing. By tubing with us today, you are assuming all risks that வெயில் அப்படி நேராக முகத்தில் அடிக்குது, பார்க்கவே முடியல. சன்னு பாருங்க எனக்கு நேராக இருக்கு. அது அப்படியே கண்ணை வந்து பிளைண்ட் பண்ணிட்டு இருக்கு. கன்வேயர் மாதிரி இருக்கு, அதில் தான் போகிறாங்க. செம்ம ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். செம்ம ஜாலியாக இருக்கு. வாவ், பெரிய ஹில்லாக இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கீழே போய் அந்த டியூப்பை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நடந்து வந்து இந்த கன்வேயரில் போகிறோம். போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அங்கேருந்து அப்படியே வர போகிறோம். அப்படியே குட்டி பசங்களாம் கூட நிறைய வந்துட்டு இருக்காங்க. செம க்ரௌடாக வேற இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எது மேஜிக் கார்பெட் அப்படின்னு ஏதோ சொன்னாங்களே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா போய் அந்த டியூப் ஒன்று கலெக்ட் பண்ணியாச்சு. அந்த டியூப்பை வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு வசதியாக அதில் வந்து ரோப் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம மிடல்லே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலேருந்து வரவங்க இருக்காங்கல்ல. ஸோ நமக்கு வந்து இடம் கிடைக்கல, நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம், அவங்களே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ உள்ளே ஜாயின் பண்ணிட்டோம். என்னடா இது மேஜிக் கார்பெட்னு ஏதோ சொன்னாங்களே, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் தேடிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த மூவிங் கன்வேயர் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து மேஜிக் கார்பெட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜிக் கார்பெட் கன்வேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் விட பாப்பா தான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. ரொம்ப நாள் பிளான் ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுல வந்து பாப்பா தான் ரொம்ப ரொம்ப குஷியாயிட்டா. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் எடுக்கிறதும் ஓடுறதும் அப்படின்ட்டு இருந்தா. ஏராஜ் இங்கே பாருங்க. சே ஹாய். ஸோ இப்போ பார்த்தோன்னா மூவிங் கன்வேயரில் போயிட்டுருக்குறோம். போயிட்டு மேலே போயிட்டு அங்கேருந்து வர போகிறோம். செம்ம சூப்பராக இருக்குது. இதை முடிச்சுட்டு குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அப்படியே இங்கே வந்துட்டு இந்த ஃபயர் பீட்டில் கொஞ்சம் நேரமாக உட்கார போகிறோம். ஆல்ரெடி வந்து ஃபயர் பீட்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம முடிச்சுட்டு தான் வர போகிறோம். ஸோ நான் இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அங்கே மேலே போய் நின்று அவங்க வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியே கீழே வந்து போக வேண்டியது தான். ஒரு ரவுண்ட் தான் போனோம். எல்லாருக்கும் பயங்கரமாக தாகமாகிடுச்சு. சரி ஓகே கொஞ்சம் தண்ணியாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே ஃபுட் ட்ரக்ஸ்லாம் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கி எல்லோரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து ரெடி ஆனோம். அப்படியே இறங்கிட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே வந்து இடையில ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி உள்ளே போயிட்டு சம்டைம்ஸ் பார்த்தோன்னா 2 டியூப்பை வந்து கனெக்ட் பண்ணி 2 பேரும் வந்துட்டு ஒரே மாதிரி போனாங்க. பட் நாம் அப்படி போகல, தனித்தனியாக தான் போனோம். பட் 2 பேர் போகிறது ஃபன்னாக தான் இருந்திருக்கும். நான் ஃபஸ்ட்டு உட்காந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து பின்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி இருக்கிறவங்களாம் வந்து ஊ அப்படின்னு சவுண்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே வந்து என்னடா இது பின்னாடி போகுது அப்படின்னு பயமாயிடுச்சு. இந்த அசிஸ்ட் பண்ணுறவங்க என்னன்னு பார்த்தோன்னா கீழே போயிட்டு லேன் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அடுத்தவங்களை அனுப்பிச்சி விடுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராஜ் போகிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அந்த டியூப்பில் உட்கார போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு பின்பக்கமாக வரக்கூடாது, முன்னாடி பக்கமாக வந்தோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு க்ரிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இத்தனைக்கு ஸ்னோ பூட்ஸ்லாம் போட்டு தான் வந்தோம். பட் ஸ்டில் வந்து ஸ்னோவில் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கே சில விஷயங்கள் எல்லாமே வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி டிரெக்ஷனில் தான் போகணும், இப்படி தான் உட்காரணும் அப்படிங்கிறது எல்லாமே அவர் வந்து உட்கார வச்சு அந்த பெல்ட்டை பிடிச்சி வந்து இழுத்து விட்டப்போ நம்ம வந்து சூப்பராக கீழே போயாச்சு. போகும்போது செம ஜாலியாக இருந்துச்சு. லாஸ்ட் ரைடு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட்டு பார்த்தோன்னா டிஸ்கோ லைட்ஸோடு அவ்வளோ அழகாக இருக்குது.
6:30 ஆயிடுச்சு. இதான் நம்மளோட லாஸ்ட் ரைடு. 6:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இதை முடிச்சுட்டு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்காக போகிறோம். நமக்கு ஒரு 30 மினிட்ஸ் டைம் இருக்குது நம்மளோட அந்த ஃபயர் பிட் ரெடி ஆகுறதுக்கு. அதனால வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்நாக்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து சூப்பராக வந்து வாஃபல் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருந்தது. ஸோ ஆளுக்கு ஒரு வாஃபல் வாங்கி அந்த அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபயர் பிட் இருந்தது. அங்கே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு தண்ணிலாம் குடிச்சு சூப்பராக ரெஃப்ரெஷ் ஆகியாச்சு. இப்போ நம்ம கீழே போகிறோம். நல்ல இதமாக இருக்குது. அப்படியே இந்த ட்ராஷை போட்டு வந்துடுறேன். ஃபாலோ பண்ணுங்க. நாம் வந்து கொஞ்சம் தண்ணிலாம் குடித்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஃபயர் பிட்டுக்கான டைம் கரெக்டாக வந்துடும். நம்ம ரெண்ட் பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் டைமில் நம்ம அங்கே போனோம் அப்படின்னா அவங்களே வந்துட்டு உள்ளே வந்து விறகெல்லாம் போட்டு ஃபயர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு போய் உட்காந்துட்டோம். சூப்பராக பார்த்தோன்னா அந்த அழகாக அந்த டிஸ்கோ லைட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அந்த வியூவே அவ்வளோ அழகாக இருந்தது நைட்டில். ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் வந்து அந்த குளிருக்கு அந்த சூடு அவ்வளோ இதமாக சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இன்றைக்கி டேவை என்ஜாய் பண்ணோம். நாம் எப்படி இந்த என்ஜாய் பண்ணுவோம் இன்றைக்கி டேவா, அதே மாதிரி இந்த வீடியோவையும் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.